63. இப்போ இது 8 பாட்டு பாவாடை. 8 பாட்டுக்கு ஃபஸ்ட்டு 6. அதே மாதிரி கீழே 6 எடுத்துக்கிறாங்க. அந்த 6ஐயும் மேலே இருக்க 6ஐயும் 6 ஒரு கோடு போட்டுறோம். கோடு போட்டுட்டு இப்போ வெட்டிக்கலாம். பாவாடை தைக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த பாடம் தைக்கிறது நம்ம தச்சு போடுறது வந்து அது இது நல்லாயிருக்கும். இது இப்போ ரெண்டையும் இது இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து இது வந்து இடுப்பு பகுதி, இது வந்து கால் பகுதி. இடுப்பு பகுதியும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கரைப்பகுதி நாடா கோர்க்கிறதுக்கு வச்சுக்கிறோன்னு. அப்போ இதையும் இந்த பக்கத்தில் இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோன்னு. இதுக்கு முன்னாடி இருக்குல்ல, இதையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோன்னு. ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண பிறகு இந்த ஓரத்தில் மடிச்சடிக்கணும். மடிச்சடிச்சுட்டு இடுப்புக்கு எவ்வளோ வருதோ அந்த இடுப்பு பட்டிக்கு இதை போட்டுக்கிறோம். எப்பயுமே இடுப்பு பகுதியிலேருந்து தான் காய்ச்சி வரணும். சின்ன பாட்டு ஒன்று, பெரிய பாட்டு ஒன்று வச்சு இந்த இப்போ இது சின்ன பாட்டு வச்சுருக்கு, இது பெரிய பாட்டு, அடுத்து சின்ன பாட்டு, இதுக்கு அடுத்து பெரிய பாட்டு வச்சு அடிக்கணும். இப்போ சின்ன பாட்டு வச்சு அடித்தோம், அடுத்து பெரிய பாட்டு, இந்த பெரிய பாட்டு வச்சு அடிக்கணும். ஒரு சின்ன பாட்டு ஒன்று, ஒரு பெரிய பாட்டு ஒன்று அடிக்கணும். அடித்தோம்னா இடுப்பளவு வந்து உனக்கு கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். இப்போ பெரிய பாட்டு அடிச்சிருக்கோம். அடுத்து சின்ன பாட்டு அடிக்கிறப்ப அந்த கரைப்பகுதி வந்து நம்ம நாடா கோர்க்கிறதுக்காக முன்னாடி இருக்கணும். அதனால் இதை இப்படி வச்சு தைக்கணும். இப்படி வச்சு தைச்சிடக்கூடாது. இப்படி வச்சு தைச்சிங்கன்னா அது தப்பு. இப்படி வச்சு தைச்சோம்னா இந்த கரைப்பகுதி வந்து நம்ம நாடா கோர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பயுமே நாடா பக்கத்தில் வர்றப்ப இந்த கரைப்பகுதி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அதுக்கு ஒரு மடிக்கணும், பிசுறு தெரியும். இதெல்லாம் பிசுறு தெரியாது, கரைப்பகுதியாக வருது. 2 பக்கமே கரைப்பகுதியாக வச்சுக்கிறோங்க. இது இடுப்பு பகுதி இப்போ தச்சாச்சு. ஒரு பெரிய பாட்டு ஒன்று, ஒரு சின்ன பாட்டு ஒன்று போட்டு தச்சு இந்த கடைசியில் உங்களுக்கு முன்னாடி இது வந்து நாடா கோர்க்கிற பகுதி, ஓப்பன் பகுதி. இந்த பகுதி வர்றப்போ இப்படி கரைப்பகுதி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கரைப்பகுதி வர்ற மாதிரி தைக்கணும். தைச்சிட்டோமா, இது கீழ்ப்பகுதி. இது வந்து உங்களுக்கு அகலம் பாருங்கள். 8 பாட்டுக்கு வந்து எவ்வளோ அகலம் இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ அகலம் இருக்குது 8 பாட்டுக்கு. அடுத்து இடுப்பு பகுதிக்கு வந்து நம்ம பட்டி தயாரிக்கணும். பட்டி வந்து 4 இன்ச்சு அகலத்தில் இருக்கணும். 4 இன்ச்சு. இதுக்கு வந்து 22 வருது. 22னா 21 இன்ச்சு கூட வச்சு 23 எடுக்கணும். 23 எடுத்துட்டு 4 இன்ச்சு இது 4ஆக மடிச்சு கிளாத்தை வந்து 4ஆக மடித்து போட்டால் தான் உங்களுக்கு 8 பாட்டு கிடைக்கும். இடுப்பு பகுதி 23 இன்ச்சு வருது. அப்போ 2 மடிப்பாக இருக்குது. அப்போ 2 மடிப்புக்கு 23 × 2 46 இன்ச்சு எடுக்கணும். 46 இன்ச்சு எடுத்தால் போதும், பட்டிக்கு உங்களுக்கு ரெடி ஆகிரும். ஆனால் இந்த பாவாடை தைக்கிறதுக்கு வந்து 2 மீட்டர் துணி இருந்தால் போதும். 8 பாட்டு பாவாடை தயார்.